यो वामागतनो वेद आगतनार्णवति ओम चंद्रमावा अपागतनो आगतनार्णवति देवो वेद यो वामागतनो वेद आगतनार्णवति वेदोक्तमर्थपुष्पाञ्जलि समर्पयामि ज्ञानशक्तिर्वेद्वा वर्धकस्तेन समर्प्य प्रार्थ्य निवेशितस्य भक्तानुग्रहदायकं वन्दे गणनायकम् ओम उदाकरात्मोदकं शताविमुक्तिसाधकं कलाधरावदंसकं विनाशिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेवनित्यकं नदाशुभाशुनाशकं नमामि तं विनायकम् नेतरादिवेकरं नमोदितार्कभास्वरं नमस्वरादिनिर्जरं नदातिकापदुर्धरो ईश्वरं विधीश्वरं गणेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरम् शङ्करं निरस्तदैत्यकुञ्जरं नरेधरोधरं वरं वरे भवक्रमक्षरो प्रभाकरं क्षमाकरं उदाकरं यशस्करं मनस्करं नमस्करो विभास्वरं जनादिमार्जनं चिरन्तनादिभाजनं पुरारिपूर्वनन्दनं सुरारिकल्पसर्वनो प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं हरे पुराणवारणं दन्तकान्तमन्तकान्तमन्तकान्तकात्मजं अचिञ्जरूपमन्दहीनमन्दराजगृन्दरो निरन्तरे निरन्तरं वसन्तमेव योगिनाथमेव तं विचिन्तयामि सन्ततम् गणेश पञ्चरत्नमाचरेण ज्वन्वहं प्रजस्पति प्रभातके गतीश्वरं गणेश्वरो अरोगदा मनोषदा दुषागिते समुद्रदा समागदा दुरन्तबोधिमभ्युवैसि स्वचिराते महागणपतिर्वाः अनेक कोटि प्रार्थनाने समर्पयामि गर्भेश्वासिनः अतदर्भान् धारयमानः यतोक्तकार्येषु अभीष्टपङ्कजाश्रयं च वरदं निषेवितस्य प्रसीदधात्र सर्वकमलं श्री महाकरुणस्वामी आशीर्वादमुखं महदितं वन्दे आशीर्वादवचनं எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெருங்கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய நமது குலதெய்வமாக விளங்கக்கூடிய மாளிகைபுரத்து கருப்பண்ண சுவாமி. எல்லா கருப்பண்ண சுவாமிக்கும் நம்மளுடைய கருப்பண்ண சுவாமிக்கும் ஒரு வித்தியாசம். எல்லா கோவிலையும் கருப்பண்ண சுவாமி பார்த்தா 18ஆம் படி மேல இருப்பார். சுவாமி நின்று கொண்டு இடது கையில கதையும் வலது கையில அருவாளையும் சைடு கொண்டையும் போட்டுட்டு கம்பீரமா இருப்பார். ஆனா அந்த கருப்ப சுவாமியினுடைய கம்பீர தோற்றம்னா என்ன? நின்னுண்டு கையில அருவாளை வச்சுட்டு இருக்கக்கூடிய கருப்ப சுவாமி ரொம்ப கம்பீரம். அது கம்பீரம் தான் சொல்ல முடியும். ஒரு ராஜாவானவர் எப்படி இருப்பார்? ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு அவருக்கு ராஜ அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்துக்கு இவர் தான் ராஜான்னு அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வீதி வலம் வருவாங்க. அந்த ராஜாவானவர் அந்த சக்கரவர்த்தியானவர் எப்படி வருவார்னா வெள்ளக்குதிரை மேல வருவார். இதுதான் நம்ம சுவாமிக்கும் மற்ற கருப்பண்ண சாமிக்கும் ஒரே வித்தியாசம். நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி குதிரை மேல இருக்கு. முக்காவாசி கோவில்கள்லாம் இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்ச ஒரே கோவில் குதிரை மேல இருக்கக்கூடிய கருப்பு சுவாமி நம்ம ஒரே திருக்கோயில் மட்டும்தான். அப்பனா குதிரை மேல இருக்காருன்னா அந்த கம்பீரத்துக்கும் ராஜானுபாவத்துக்கும் வித்தியாசம். சக்கரவர்த்தியா விளங்குறது யாரு? கருப்பண்ண சுவாமி. அப்பேற்பட்ட பரம்பொருள் நாயகன் நம்மளது குலதெய்வம். நம்மளுடைய தெய்வத்தினுடைய இந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் அங்கமாக விளங்கக்கூடிய எம்பெருமான் உலகநாயகன் பரம்பொருள் ஆதி கடவுள் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தையும் விநாயக பெருமானுடைய வழிபாட்டையும் தொடர்ந்து இந்த பூர்வாங்கம் ஆரம்பத்திலே மகாகணபதி பூஜை, மகாகணபதி யாகம், கோ பூஜை போன்ற வைபவங்கள் எல்லாம் விநாயக பெருமானுக்கு சேவித்தருளல் செய்து அதுக்கப்புறம் கன்யாகவாச்சனம், இன்று மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, 8 திக்களும் அன்னம் பலியிட்டு அதனுடைய மூலமந்திர தேவதைகளை ஆவாகனம் செய்து அந்த தேவதைகள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு பாதுகாப்பாக எம்பெருமானுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆவாகனம் செய்த பூஜையும் முதல் கால யாக வேள்வி தொடங்கி 4ஆம் கால யாக வேள்வி வரைக்கும் நமது கும்பாபிஷேகமாகிய